மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இப்போ நீட் 2027க்கான கோர்ஸ் நம்ம சக்தி நீட் அகாடமியில் எப்போ ஆரம்பிக்கிறோம், அதில் என்னென்ன ஆஃபர் பாசிபிள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நம்மளுடைய அகாடமியில் ரொம்ப நல்ல ஹை ஸ்டாண்டர்டில் நம்ம கோர்ஸ் நடத்துகிறோம். டீச்சிங், டெஸ்ட் சீரீஸ், ஸ்டடி மெட்டீரியல், எவ்ரிதிங் வி ஆர் டூயிங் எக்ஸலண்ட்லி. பட் இருந்தாலும் ஒரு சில பேரண்ட்ஸ் மேபி பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸ் ஏதாவது கன்செஷன் இருக்கா அப்படின்னு ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்குறீங்க. அதை பற்றி ரொம்ப யோசனை பண்ணி ஒரு டிபேட் பண்ணி ஓகே திஸ் இஸ் த கன்செஷன் வி கேன் ஆஃபர் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு கன்சால்டேஷனாக எல்லாத்தையும் நான் இப்போ சொல்லிடுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீட் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் ஜூன் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி நமக்கு கிடச்சிரும். பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஜூன் 7th ஒரு நல்ல நாளில் இந்த கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜூன் 5th 6th 4th எல்லாமே நாள் நல்லா இருக்குது. நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி ஒரு நாள் 2 நாள் இந்த அட்மாஸ்ஃபியரை நீங்கள் பழகணும். ஸோ ஜூன் 4th ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கம் டு அவர் கேம்பஸ். திருச்சி கேர்ள்ஸ், திருச்சி பாய்ஸ், மதுரை கேர்ள்ஸ் வந்துடலாம். ஜூன் 7 காலையில் 8:30 மணிக்கு நம்மளோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேயா? சரி, இப்போ என்ன மாதிரியான ஃபீஸ் கன்செஷன்ஸ் பாசிபிள் அப்படிங்கிறத பார்த்துருவோமா? ரைட், த கிளாஸஸ் ஸ்டார்ட்ஸ் ஆன் த 7th June. ஓகே, இது ரொம்ப எல்லா விஷயத்தையும் இதில் கொண்டு வந்திருக்கேன். +2 ரிசல்ட் 2 நாளைக்கு முன்னாடி வந்தது. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். +2 ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ், எய்தர் தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம், நீங்கள் 500 மார்க்குக்கு மேலே வாங்கியிருந்தீங்கன்னா 10,000 rupees ஸ்காலர்ஷிப் நாங்கள் தரோம். 525க்கு மேலே வாங்கியிருந்தீங்கன்னா 20,000, 550க்கு மேலே வாங்கியிருந்தீங்கன்னா 30,000, 575க்கு மேலே வாங்கியிருந்தீங்கன்னா 40,000. இதே ஸ்கீம் ஆல்சோ அவைலபிள் டு ICSE ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேயா? திஸ் இஸ் ஒன் திங். அடுத்தது CBSE, இன்னும் ரிசல்ட் வரல, ஆனால் இப்போவே சொல்லிடுறேன். CBSE 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான மார்க் டோட்டல் மார்க் 500. இதில் 400க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 10,000 rupees, 425னா 20,000, 450னா 30,000, 475னா 40,000. இந்த ஆஃபர் பேஸ்ட் ஆன் யுவர் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் கொடுக்குறோம். அதாவது 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது கொஞ்சம் சின்சியராக படிச்சிருந்தா தான் மார்க் வாங்கியிருக்க முடியும். ஸோ யூஆர் ஆல் டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால இந்த ஆஃபர் கொடுக்குறோம். அடுத்து நீட் மார்க் வந்துடும் உங்களுக்கு. ஜூன் 7th நம்ம ஆரம்பிக்கும் போது நீட் மார்க்லாம் வந்துடும். ஸோ நீட் மார்க்கை பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் இருக்கா அப்படின்னா இருக்குது. அது எவ்வளவு அப்படின்னா, நீட்டில் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸி தான் இந்த வருஷம். 400க்கு மேலே வாங்கியிருந்தால் 10,000 rupees. இது எந்த கம்யூனிட்டிங்கிறது கிடையாது, எல்லாருக்கும் காமன் ஈக்குவல். 400க்கு மேலே வாங்கினா 10,000, 450க்கு மேலே வாங்கியிருந்தால் 20,000, 500க்கு மேலே வாங்கினா 30,000, 550க்கு மேலே வாங்கினா 40,000. திஸ் இஸ் அ கன்செஷன் பேஸ்ட் ஆன் நீட் மார்க். சப்போஸ் ஒருத்தருக்கு ஒரு டவுட் வரலாம், சார் நான் ஸ்டேட் போர்டில் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் நான் வரேன், 575 அப்படி வந்துட்டேன் சார், ஆனால் நீட் மார்க் நான் ஒரு 550க்கு மேலே வந்திருக்கேன், நான் ஓப்பன் காம்படிஷன் சார், அல்லது பேக்வேர்டு கம்யூனிட்டி, எனக்கு கட் ஆஃப் இதுக்கு மேலே போயிடுச்சு, ப்ரைவேட் காலேஜில் சேர்றதுக்கு நான் விருப்பப்படல, என்னால் வருஷத்துக்கு 7 லட்சம் 8 லட்சம் கட்ட முடியாது, நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு 40 + 40 80,000 rupees will be the scholarship. இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஸ்காலர்ஷிப். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும், நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ வி ஆர் கிவிங் யூ த பெஸ்ட் ஆஃபர். அருமையான டீச்சிங், அருமையான மெட்டீரியல், அருமையான டெஸ்ட் சீரீஸ். ஈவன் டியூரிங் த நைட் ஸ்டடி டீச்சர்ஸ் ஆர் அவைலபிள். Doubt clarification throughout the year we are doing. Enough number of part test, model exams எல்லாம் பண்ணுறோம். அதனால it's a good thing. You should not miss it. If you want to appear neat, then you should come to Shakti. Then next, இது என்ன சார் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஓகே, எக்கனாமிக்கலி கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிப்பாங்கங்கிறது 99% உண்மை. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னா, ஃப்ளாட் 50% கன்செஷன். அதாவது நம்ம ஃபீஸ் 1,20,000. இது போன வருஷம் அதே தான், அதுக்கு மொதல் வருஷம் அதே தான். அந்த 1,20,000ல் 50% அப்படின்னா 60,000 ரூபா கன்செஷனை கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களோட மார்க் என்னன்னே நம்ம கேட்கல. அவங்க இந்த வருஷம் நீட் அப்பியர் கூட ஆகலை. ஆனால் ஒரே ஒரு இது என்ன செக் பண்ணுறோம், 6ஆம் கிளாஸ்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்களா, இவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுடைய அந்த 7.5 ரிசர்வேஷன் அப்ளிகபிளாக இருக்கான்னு பார்க்குறோம். அது இருந்ததுன்னா 60,000 rupees அவங்களுக்கு ஆஃபர் கிடைக்கிது. ஓகே, தென்
ஆஃபருக்காக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் சேரலாமா அப்படின்னா இல்லை, சேரக்கூடாது. ஆஃபரை மட்டும் வச்சு சேர முடியாது. அந்த இன்ஸ்டியூட் பற்றி நமக்கு நல்லா கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கு. ப்ரீவியஸ் இயர் படித்த ஸ்டூடெண்ட்லாம் நமக்கு தெரியும். நம்ம சொந்தக்காரனே போய் அங்கே படிச்சிருக்கான், காலேஜில் சேர்ந்துட்டான். அப்போ அந்த இன்ஸ்டியூட் மேலே ஒரு நம்பிக்கையை நம்ம போகலாம். சப்போஸ் யூ ஆர் டோட்டலி உங்களுக்கு சக்தி நீட் அகாடமி பற்றி எதுவுமே தெரியாது, நீங்கள் டோட்டலி நியூ அப்படி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டெஃபினெட்லி இது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு ஃப்ரீ டெமோ வீக். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம், நாட் ஒன் கிளாஸ். ஒரு டெமோ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி வாங்க, ஒரு மணி நேரம் கவனிங்க, அப்படி போங்க, அப்படிலாம் இல்லை. 1 வீக். 1 வீக் நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா 1 வீக்குக்கு உங்களுக்கு தங்குறதுக்கு அகாமடேஷன், சாப்பாடு, டீ, காஃபி எல்லாம் ஃப்ரீ. நீங்கள் இங்கே ஒரு வாரம் இருக்கலாம், யூ ஆர் வெல்கம். அப்போ நீங்கள் வந்து இப்படிப்பட்ட விஷயத்தை வேறு யாரும் பண்ணலை, என்னோட நாலேஜில் இல்லை. ஓகேயா? இது வந்து என்ன, ஃபிசிக்ஸு 1 வீக் ஃப்ரீ டெமோ. ஒய் ஃபிசிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நிறையா டீச்சர்ஸ் பயாலஜி நல்லா நடத்திடுவாங்க இல்லையா? பயாலஜியை விட கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டம், ஃபிசிக்ஸ் ரொம்ப கஷ்டம். அப்போ ஃபிசிக்ஸ் வந்து நல்லா புரிகிற அளவுக்கு இங்கே சக்தி நீட் அகாடமியில் நடத்துகிறோமா? உங்களுக்கு புரியுதா? ஃபிசிக்ஸில் ஒரு கான்ஃபிடென்ஸ் வருதா? அதுவும் ஒரு கஷ்டமான ஃபிசிக்ஸ் சாப்டரை ஒரு வார டயத்தில் உங்களுக்கு ஈஸியாக ஆக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு டீச்சிங் ஸ்கில் இருக்கா? வந்து செக் பண்ணுங்கள். ஓகே, 1 வீக். திருச்சி கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும், மே 15லேருந்து 21. எப்போ சார் வரணும்னா ப்ரீவியஸ் ஈவினிங் வந்துடணும். மே 14 நைட்டு டின்னர் இங்கே தான். மே 15 காலைல 8:30 மணிக்கு கிளாஸு. நான் இங்கே தான் சார் வந்து கரூரில் இருக்கேன் சார், புதுக்கோட்டையில் இருக்கேன், காலையில் பஸ்ஸை பிடிச்சி வந்துடுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இங்கே வரும்போதே டயர்டாக இருக்கும் ட்ராவல் பண்ணி வந்து. ப்ரீவியஸ் நைட்டு வந்து நல்ல இப்போ ஹாலிடே தானே, வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக கவனிச்சா தானே நல்லாயிருக்கும். அது மாதிரி வந்துருங்க. 1 வீக்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள், மே 15 to 21. ஓகே, திஸ் இஸ் மே 14 வந்துருங்க. 21 ஒரு டெஸ்ட், அதை பற்றி சொல்கிறேன், ஒரு டெஸ்ட் வைப்பேன், அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம். 22 மார்னிங் நான் கிளம்புறேன் அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மே 15 to 21. திஸ் இஸ் ஃபார் த கேர்ள்ஸ் இன் திருச்சி. கேர்ள்ஸ் வில்லிங் டு கம் டு திருச்சி. நீங்கள் எந்த ஊராக வேணாலும் இருக்கலாம், மெட்ராஸாக இருக்கலாம், நீங்கள் கோயம்புத்தூராக இருக்கலாம், இங்கே வந்து தங்கி படிக்கலாம். ஓகே, அடுத்தது பாய்ஸுக்கு நம்மகிட்ட திருச்சியில் மட்டும்தான் கேம்பஸ் இருக்குது இந்த வருஷம். அடுத்த வருஷம் டெஃபினெட்லி வி ஆர் கம்மிங் அப் வித் கேம்பஸ் இன் மதுரை. இந்த வருஷம் கொஞ்சம் அந்த இடம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ பாய்ஸ் அட் திருச்சி இந்த மே 22 to 28, again I request boys to reach here on May 21 நைட்டு வந்துடணும். 1 வீக் தங்கி படிச்சுட்டு போகலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இங்கே வந்து நைட்டு தங்க போகிறோம்ல, அதனால் ஒரு பெட்டு, பில்லோ, பக்கெட்டு, மக்கு, பிளேட்டு, டம்ளர் வேணும். அதை கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா நம்ம கேம்பஸில் வந்து வாங்கிக்கணும். இட் இஸ் அவைலபிள். நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கணும். அது அடுத்தது நோட் புக்கு, பேனா கண்டிப்பாக கொண்டு வந்துடணும். நிறைய ஒரு 2-3 நோட் புக் எடுத்துக்கலாம். ஒரு பிளாக் பென், ஒரு ரெட் பென், உங்களுக்கு மார்க் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், எடுத்துக்கலாம். புத்தகங்கள் மேபி உங்கள் 12th ஸ்டாண்டர்ட் புக்கு, ஃபிசிக்ஸ் புக்கு எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, இவ்வளவு தான் தேவை. மற்றபடி இங்கே நாங்கள் புக்கு கொடுப்போம், இங்கே வந்து ஃபுட்டு எல்லாமே இருக்குது, டீச்சிங், கொஸ்டின் பேப்பர், ஓஎம்ஆர் ஷீட், எவ்ரிதிங் வி வில் கிவ். ஓகே, ரைட். அடுத்தது மதுரை கேர்ள்ஸு. ஆஸ் ஐ டோல்ட் யூ, மதுரை பாய்ஸ் ஐ ரெக்வெஸ்ட் them to come to திருச்சி. மதுரை கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் மே 29 to June 4. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். இது ஒரு கேர்ள்ஸ் கேம்பஸ் தான் மதுரையில். எப்போதுமே நம்மளோட கேம்பஸ் எல்லாமே வந்து எய்தர் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ், அப்படி தான், நம்ம கோ-எட் பண்ணுறதில்ல. ஓகே, மதுரையில் கேர்ள்ஸ் கேம்பஸ் நல்லா அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து மே 28 வந்துடணும். மே 28 நைட்டு வந்துடணும். வந்து அங்கே தங்கி June 4 வரைக்கும் படிச்சுட்டு June 4 நைட்டோ அந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு June 4 நைட்டோ இல்லை June 5 மார்னிங்கோ நீங்கள் கிளம்பி போகலாம். ஸோ இந்த டேட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, சார் நான் வர விரும்புகிறேன், ஹவு டு ஐ காண்டாக்ட் யூ, ஹவு டு ஐ ரிஜிஸ்டர் ஃபார் த ப்ரோக்ராம்? ஒன்றும் கிடையாதுங்க, வெரி சிம்பிள். இந்த நம்பர் திருச்சி, இந்த நம்பர் மதுரை. என்ன செய்யணும்? ஐ வாண்ட் டு அட்டெண்ட் ஃப்ரீ ஃபிசிக்ஸ் 1 வீக் டெமோ கிளாஸ். அவ்வளவுதான். ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க. வாட்ஸ்அப் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அனுப்புவோம். அதாவது இப்போ ஒரு கேம்பஸ்லையும் 100 பேர் ஒரு கிளாஸில் உட்காந்து நான் நடத்துகிறத வந்து கவனிப்பீங்க. ரொம்ப ஒரேடியாக 200 பேர் வச்சு நான் நடத்த முடியாது, அது உங்களுக்கு ரீச் ஆகாது. சார் கிளாஸ் நல்லா இல்லைன்ட்டு போயிடுவீங்க, எனக்கு தெரியும். அப்போ ஐ ஹாவ் டு கண்ட்ரோல் த க்ரௌட்.
அப்போ 100 பேர் உடனே பதிவு பண்ணணும் நீங்கள். இப்போ திருச்சி கேர்ள்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஓவர், நிறைய பேர் பதிவு பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 10-20 சீட்டு தான் இருக்குது. நீங்கள் பதிவு பண்ணணும்னு நினச்சா உடனே பண்ணணும். திருச்சி பாய்ஸ் ஒரு 50 சீட்டு புக் ஆயிடுச்சு, 50 சீட் இருக்குது. மதுரை கேர்ள்ஸ் ஒரு 60 சீட்டு புக் ஆயிடுச்சு, 40 சீட் இருக்குது. இம்மீடியட்டாக பதிவு பண்ணிடணும். அவ்வளோதான். என்ன பண்ண போகிறோம்? ஃப்ரீ தானே, லீவு தானே, ஃபிசிக்ஸ் படித்தா என்ன தப்பு? காசா பணமா? வர்றோம், படிக்கிறோம், ரைட்டா? புத்தகம் கொடுப்பேன், ஓகே, அந்த ஒரு சாப்டருக்கான மெட்டீரியலும் கொடுப்பேன். பார்ட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும். தென் டவுட் டிஸ்கஷன், அந்த கொஸ்டின் பேப்பர் டவுட்லாம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ ஃபார் யூ. ஓகே, அடுத்தது எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட், தட்ஸ் அ லெசன் ஐ எம் கோயிங் டு டூ. இது நம்ம +2ல் 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் ஸ்டேட் போர்டில் ஃபஸ்ட்டு லெசன். எலக்ட்ரிசிட்டி, அந்த புக்கு ஃபுல்லாகவே எலக்ட்ரிசிட்டி தான். அதுக்கு பேஸ் இது தான். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே, எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டு நம்ம படிக்க போகிறோம். டீச் பண்ணுறதுக்கு 18 hours தேவைப்படுது. ஒரு கிளாஸும் 1.5 மணி நேரம். உங்களை படிக்க வைக்கிறதுக்கு 18 hours தேவைப்படுது. 3 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். 3 கொஸ்டின் பேப்பரையும் டிஸ்கஸ் பண்ணுறோம். 3 பார்ட் டெஸ்ட். அப்புறம் நைட் ஸ்டடி எல்லாம் பண்ணிவிட்டு தென் நம்ம டோட்டல் டைம் இதில் போட்டிருக்கேன். 63 hours யூ ஆர் கோயிங் டு ஒர்க். 63 hours in 1 week you are going to work. ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறேன். ஈஸி ஃபிசிக்ஸ் ரிட்டன் பை அருணாச்சலம், என்னோட புக் அது தரேன். எல்லாருக்கும் இது ஃப்ரீ. இப்போது ஃபஸ்ட்டு டே 1 உங்களுக்கு காலையில் ஒரு கிளாஸ் இருக்கும், அடுத்து ஒரு கிளாஸ் இருக்கும். கொஞ்சம் படிக்க சொல்லுவேன், டவுட்லாம் கேட்க சொல்லுவேன். அடுத்து ஒரு 2 கிளாஸ் இருக்கும். இப்போ நான் நெருக்கி ஒரு பார்ட்டை நடத்திடுவேன். அடுத்த நாள் அந்த ஒரு கிளாஸில் அந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ கவனிச்சுட்டே இருங்க. படிக்க சொல்லிவிட்டு ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவேன். அந்த டெஸ்ட் நீங்கள் எழுதுறீங்க 12 to 1:30. இந்த பார்ட் டெஸ்ட் 1, ஒரு பார்ட் 45 questions you are writing. Then I discuss with you whatever doubt you have, I discuss. Then I start the second part. செகண்ட் பார்ட் நம்ம போகிறோம். அடுத்த செகண்ட் பார்ட்டில் கொஞ்சம் நடத்துகிறேன், கொஞ்சம் படிக்க வைக்கிறேன், மறுபடியும் நடத்துகிறேன், மறுபடியும் நல்லா படிக்க வச்சுட்டு அடுத்த நாள் செகண்ட் பார்ட்டில் காலையில் டெஸ்ட் வச்சிடறேன். டெஸ்ட் வச்சுட்டு அந்த செகண்ட் பார்ட்டில் உள்ள 45 questions என்ன உங்களுக்கு டவுட் வருது டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டுக்கு போகிறேன். தேர்ட் பார்ட் நடத்துகிறேன், படிக்க வைக்கிறேன், நடத்துகிறேன். அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட் நடத்தி படிக்க வச்சு நடத்தி மறுபடியும் நல்லா படி அப்படின்னு படிக்க வச்சு அதுக்கப்புறம் பார்ட் டெஸ்ட் 3. இந்த தேர்ட் பார்ட்டை நடத்தி முடிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் மொத்தமாக படி அப்படின்னு சொல்லி படிக்க வைக்கிறேன். ஐ வில் ஆல்சோ பி செட்டிங் வித் யூ. டவுட்டெல்லாம் இருந்தால் நீ கேட்டுக்கிறேன். அடுத்த நாள் என்ன பண்ணுற? காலையில் மறுபடியும் ஸ்டடி. என்ன சார் ஸ்டடி அப்படி படிக்கணும். என்ன படிக்கணும்? கான்செப்ட் படிக்கணும், ஃபார்முலாவை படித்து மெமரைஸ் பண்ணணும், ஃபார்முலாவை பார்த்து எழுதணும், அப்புறம் பார்க்காம எழுதணும், ப்ராப்ளம்ஸை போடணும். ப்ரீவியஸ் இயரில் நீட்டில் லாஸ்ட் 39 yearsல என்ன கேள்வி கேட்டாங்கன்னு புக்கு கொடுப்பேன். அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுப்பேன், அதெல்லாம் சால்வ் பண்ணணும். அவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குல்ல, அதெல்லாம் படிச்சுட்டு சக்தி அட்மிஷன் டெஸ்ட் விச் யூ வில் பி ரைட்டிங் ஆன் த day 7 பிஃபோர் லஞ்ச். இதை எழுதிட்டு டெஸ்ட்டை முடிச்சுட்டு சாப்பிட்றோம். லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் day 7 ஆஃப்டர்நூன் பேரண்ட்ஸை வர சொல்லிடுவோம். அப்போ இதுதான் ஃபினிஷிங் டே. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவீங்க, பேரண்ட்ஸ் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எப்படிப்பா இருக்குது கோர்ஸு, என்னப்பா சேர்ந்துக்கலாமா, என்ன முடிவு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் யூ ஃபில் அப் த அப்ளிகேஷன் ஃபார் த லாங் டேர்ம். சப்போஸ் உங்களுக்கு சார் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னா எஸ் யூ கேன் கோ, நோ கண்டிஷன்ஸ், ரைட்டா? இந்த ஃப்ரீ கோர்ஸில் முக்கியமான விஷயம் என்னென்னா there is no the conditions that the student attending the demo class should join here. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்கள் ஃபோன் நம்பரை வாங்கிட்டு ஃபோன் பண்ணி வந்துருலாம் கூப்பிடலாம் மாட்டோம். நீங்கள் வர்றீங்க, அட்டன் பண்ணி பார்க்குறீங்க, ஃப்ரீயாக தான் இருக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, கிளம்புறீங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கா, நீங்கள் ஃபில்அப் பண்ணுவீங்க, ஜாயின் பண்ணுவீங்க. ஓகே, ஜாயின் பண்ணிவிட்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி திரும்பி வந்துடுவீங்க, கோர்ஸை அட்டன் பண்ணுவீங்க. ஓகே, கிளியர்? திஸ் இஸ் வாட் இட் இஸ். இப்போ பார்ட் 1 பார்ட் 2 சொன்னீங்களே என்ன சார் அப்படின்னா, எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு உங்களுக்கே தெரியும் லெசன்லாம். அதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், கூலும்ஸ் லா, இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் டைபோல், இது 2வது பார்ட். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், காஸ் லா, இது 3வது பார்ட். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி 3 பார்ட்டாக நம்ம பிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபைனல் டெஸ்ட் எப்படி? 45 questions, 180 marks, 60 minutes. முன்னாடிலாம் 1.25 மணி நேரம் சொன்னேன், இப்போ 60 நிமிஷம் தான். இப்போ யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட், நல்லா படிச்சிட்டீங்க, இப்போ பரிட்சை எழுதுறீங்க, 60 நிமிஷத்தில் அது முடிக்கிறீங்க.
சரியா? ஸோ நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, சப்போஸ் இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்து உங்களால் ஒரு 10 கொஸ்டின் கூட கரெக்டாக போட முடியவில்லை அப்படின்னா ஐ வில் நாட் கிவ் அட்மிஷன். இது அட்மிஷனுக்கான தேவை. ரைட், வெரி குட். எல்லா விஷயம் நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.